அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவில் உள்ள 47 எம்எல்ஏக்களில் 25 பேர் தாவேக்காவுக்கு ஆதரவளித்து இப்போ தாவேக்கா நிலையான அரசை ஃபார்ம் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்தாங்க. இது தாவேக்காவுக்கு நல்ல செய்தி தான். ஆனால் அதிமுக பார்த்தீங்கன்னா மேலும் இன்னொரு பெரிய பிளவை சந்தித்ததற்கான ஒரு அடித்தளம். குறிப்பாக அந்த 25 எம்எல்ஏக்களுமே நீங்கள் பதவி நீக்கம் பண்ணணும். இந்த கட்சி தாவல் தடை சட்டம் மூலமாக அவர்களை நீக்கம் பண்ணணும். குறிப்பாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான என்னுடைய முடிவையும் மீறி அவர்கள் இது மாதிரி ஆதரவு தெரிவிச்சது அப்படிங்கிறது அது ஒரு தவறான செயல், சட்டப்படி அது தப்புன்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட எடப்பாடி அவர்களே என்ன பண்ணாருன்னா போயிட்டு ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருந்தாரு. ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்று சபாநாயகர் அவர்கள் இந்த 25 எம்எல்ஏக்களையும் பதவி நீக்கம் செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு உரிமை இருக்கு, சட்டத்திலேயும் இடம் இருக்கு. ஆனால் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் இப்போ இதே அதிமுகவில் 47 எம்எல்ஏக்களில் 32 பேர் தாவேக்காவுக்கு ஆதரவு அளிச்சிருந்தாங்க அப்படின்னா சட்டப்படி எதுவுமே செய்ய முடியாது. 3/2 பங்கு பேர் இன்னொரு கட்சிக்கு ஆதரவு அளிக்கிறாங்க, இல்லை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கொறடாவினுடைய முடிவுக்கெல்லாம் எதிராக வாக்களிக்கிறாங்கனாலும் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இந்த இடத்துல 25 எம்எல்ஏக்கள் தான் போயிருக்கிறாங்க. அப்போது சட்டப்படி நிச்சயமாக ஜெயஸ்ரீ பிரபாகர் சபாநாயகர் அவர்கள் இவர்களை பதவி நீக்கம் செய்யலாம். ஆனால் என்னதான் அவர் எல்லாருக்கும் பொதுவான ஒரு இடத்தில் இருந்தாலும் தாவேக்காவினுடைய எம்எல்ஏ தான் வரும். கண்டிப்பாக அதனால் தாவேக்கா அரசுக்கு சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய முடிவுகளை அவ்வளோ வேகமாக அவர் பண்ணிட மாட்டார். இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா இதை உடனடியாக நம்ம அவர்களை பதவி நீக்கம் பண்ணுறதோ இல்லை எடப்பாடி அவர்களுக்கு எதிராக இப்போ இவர்களே பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய தலைமை அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிறதோ எந்த விஷயத்துலையுமே அவர் பண்ண போகிறது இல்லை. இது அப்படியே கிடப்பில் போடுறது தான் அவருடைய திட்டம் இருக்குது. ஆனால் அதிமுகவினுடைய அந்த ரிபல் எம்எல்ஏஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்திய எம்எல்ஏக்கள் 25 பேர், குறிப்பாக எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் தலைமையில் இந்த மாதிரி விஷயங்களை பண்ண நபர்கள் ஒரு மிகப்பெரிய அர்ஜென்சியில் இருக்காங்க. காரணம் என்னென்னா தாவேக்கா கூட சீக்கிரமாக கூட்டணியை வச்சு அமைச்சரவையில் இடம்பெறணும் அப்படிங்கிறது அவர்களுடைய திட்டம். இதில் அவர்கள் வெறுமனே ஆதரவு அளித்து நாங்கள் அதிமுகவை கைப்பற்றுறது மட்டும் அவர்கள் நோக்கம் இல்லை, விரைவில் அமைச்சராகணும். இப்போ தாவேக்கா தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே கூட்டணி வந்தீங்கன்னா 8 அமைச்சர்லாம் கொடுக்குறதா சொன்னாங்க. இப்போ எங்களுக்கு ஏற்கனவே தேவையான பெரும்பான்மை இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கூடுதல் பலம் தானே தவிர நீங்களுக்கு அத்தியாவசியம் கிடையாது, அதனால் அதிகபட்சம் 5 அமைச்சர்கள் தரோம், ஒரு சில வாரியங்கள் தரோம், எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கள் ஆஃபர் பண்ணுறாங்க. சரி, இதையாச்சும் நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி எப்படியாச்சும் அதிமுக சார்பில் இருந்து கூட்டணி வச்சிடணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களே பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கணும், அதுக்காக பொதுக்குழுவை கூட்டணும் அப்படிங்கிறது அவர்களுடைய திட்டமாக இருக்குது. இப்போ அதிமுகவில் பார்த்தீங்க அப்படின்னா 2655 பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 5 1 பங்கு ஒரு 533 பேர் சேர்ந்து இந்த மாதிரி பொதுக்குழு கூட்டணும்னு சொல்லி அவர்கள் ஒரு முடிவை சொன்னாங்கன்னா பொதுக்குழு கூட்டப்படும். இப்போ அந்த வகையில் தமிழ் மகன் உசேன் அவர்கள் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய ஆதரவாளர். ஸோ அதிமுகவினுடைய சபாநாயகர் எஸ்பி வேலுமணி அவருடைய ஆள் அப்படிங்கிறதுனால உடனடியாக பொதுக்குழு அவர்கள் கூட்டுவாங்க. அப்படி கூட்டி பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பலரும் வாக்களித்து அந்த பொதுச் செயலாளரை மாற்றினாங்க அப்படின்னா நிச்சயமாக என்ன ஆகும்னா எஸ்பி வேலுமணி அவர்களுடைய கண்ட்ரோலில் அதிமுகன்ற கட்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்பி வேலுமணி அவர்கள் நம்ம சொல்கிறது அவர்களுக்கு பின்னாடி இருந்து லீமா ரோஸ் போன்ற நபர்கள்லாம் இயக்குறாங்க. லால்குடியினுடைய எம்எல்ஏ லாட்ரி மார்ட்டின் அவர்களுடைய மனைவி. அப்போ இவர்கள்லாம் சேர்ந்து இந்த விஷயத்தை ஒரு பிளான் பண்ணும்போது அதிமுகவே கைப்பற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் இவர்களை பதவி என்ன பண்ணிடணும், பறிச்சிடணும்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் தீவிர முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. சபாநாயகர் கிடப்பில் போடுறாருன்னா உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அடுத்த நீதிமன்றத்துக்கும் போவார். நீதிமன்றம் போனால் உடனடியாக தீர்ப்பு வந்துருமா அப்படின்னா வராது. ஏன்னா நீதிமன்றம் நேரடியாக ஒரு கட்சி விஷயத்தை தலையிட்டு சபாநாயகர் சொல்ல வேண்டிய முடியும் அவருக்கு சொல்ல மாட்டாங்க. என்னதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் எதிர்த்தரப்பில் இருக்கிறது டிவிகேவினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகரன் அவர்கள், அவர் எங்களுக்கு நியாயத்தை கொடுக்க மாட்டார், நீங்களே நியாயத்தை கொடுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போனாலும் அவர்கள் அறிவுறுத்துவாங்களே தவிர சபாநாயகருடைய முடிவு அவர்கள் எடுக்க முடியாது சட்டப்படி. அதனால திருப்பியும் சபாநாயகர்கிட்ட தான் வந்தாகணும். ஸோ நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தலான கொடுக்கலாமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. அதனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால தாமதப்படுத்தலாம். கிட்டத்தட்ட நீதிமன்றத்துக்கு போயிட்டு இது ரொம்ப நாள் வழக்கு இழுத்தடிக்கிற மாதிரி பண்ணலாம். அப்படி ரொம்ப நாள் இழுத்தடிச்சாலும் இந்த இடத்துல எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் அவர்களுடைய தரப்பு திட்டமிட்டிருக்கிற அந்த அமைச்சரவையில் பங்கு, இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு போக முடியாது. அதனால் அவர்கள்லாம் என்ன திட்டம் போடுறாங்க அப்படின்னா இது ரொம்ப நாள் சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனடியாக இந்த 25 எம்எல்ஏக்களுமே ராஜினாமா பண்ணுற திட்டத்தில் இருக்கிறாங்க. அப்படி ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படின்னா திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலோடு சேர்த்து இந்த 25 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வரும். அப்படி வரும்போது தாவேக்கா கூட அவர்கள் ஆதரவில் நின்று ஜெயிச்சிடலாம். அப்போ நம்ம ஈஸியாக அமைச்சரவையை இடம்பெற்றலாம், அதே நேரத்தில் இந்த சிக்கல்லேருந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற. ஸோ அவர்கள் 2 விதமான சொல்யூஷன் வச்சுருக்காங்க. ஒன்று
பொதுக்குழு கூட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதுல இருந்து நீக்கிறது, இன்னொன்று வந்து ராஜினாமா பண்ணி மறுபடியும் வந்து போட்டியிட்டு அதிகாரத்துக்கு வர்றது. ஸோ இதுதான் வந்து அவர்களுடைய திட்டம். இதுல வந்து காங்கிரஸ் கட்சி வந்து 5 எம்எல்ஏக்களை வந்து வச்சிருந்தாலும் அவர்களுக்கு வந்து 2 அமைச்சர் பதவி வந்து கொடுக்குறாங்க. இதுவும் வந்து அதிமுகவினருக்கு ஒரு அதிருப்தி தான். என்னன்னா கிட்டத்தட்ட நம்ம 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்குறோம், நமக்கே வந்து 5 அமைச்சர் தான் கொடுக்குறாங்க, ஆனா காங்கிரஸுக்கு 2 கொடுக்குறாங்களே அப்படிங்கிறது அங்க ஒரு சில வாதங்கள் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேஷனல் பார்ட்டியாகவும் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இனி அடுத்தடுத்து வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அந்த டிவிகேங்கிற ரோல் வந்து ஒரு பெரிய லெவலில் ப்ளே பண்ணும். பக்கத்து மாநிலங்கள்லையும் காங்கிரஸ் கட்சி விஜய் யூஸ் பண்ணிப்பாங்க. காங்கிரஸ் கட்சியை வச்சு விஜயும் வந்து மற்ற மாநிலங்கள்லாம் அறியப்பட்ட ஒரு தலைவராக வலம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து களம் வந்து அரசியல் களம் நகருது, தமிழ்நாட்டு அரசியல் களம். இதில் வந்து எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் தரப்பு வந்து தாவேக்காவினுடைய ஆதரவில் வெற்றி பெற்ற நினச்சிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுசாக ஒரு ரூட்டை வந்து எடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, நடிகர் அஜித்குமார் அவர்களினுடைய ஆதரவுல நாம வந்து கிளம்பிறங்கணும், அதிமுக வந்து ஒரு புத்துணர்வு பெற வைக்கணும், ஒரு புது உயிர் வந்து அதிமுக கொடுக்கணும்னா அது வந்து அஜித்குமாரை வந்து நடிகர் அஜித்குமாரை உள்ள கொண்டு வரது மூலமா, நடிகர் அஜித்குமாரை வந்து உள்ள கொண்டு வரது மூலமா அது நடக்கும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி தரப்பு நம்பி ரொம்ப அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அஜித்குமார் அவர்கள் இதுவரைக்கும் பிடி கொடுக்கல. அதாவது ஏற்கனவே அதிமுக தான் அப்ரோச் பண்ணணும்னு இல்லை, இதற்கு முன்னாடி அவருக்கான ஒரு அரசியல் வாய்ப்பு அப்படிங்கிறது விஜய்க்கு இருந்த மாதிரி அவருக்கும் இருந்த போதும் கூட அவர் அதை கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொன்று சினிமாவிலே அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை அவர் முழுசாக பயன்படுத்திக்கலாம். அப்போ எப்படி வந்து அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருந்தாலும் இன்றைக்கு நிலைமையில அஜித்குமார் உள்ள வந்தாருன்னா அதிமுக நம்ம மீட்டெடுத்துடலாம். இனி இவர்கள் வந்து இடைத்தேர்தல் வச்சாலும் சரி, இல்லை இனி அடுத்து வரக்கூடிய பொதுத் தேர்தலுமே கூட அதிமுக ஒரு பெரிய மைலேஜ் கிடைக்கும்னு சொல்லி எடப்பாடி தரப்பு அஜித்குமாரை இந்த பக்கம் இழுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமா இந்த கான்டெஸ்ட் அப்படிங்கிறது வேற மாதிரி போகும். இந்த பக்கம் விஜய், இந்த பக்கம் அஜித்துங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது சினிமா கான்டெஸ்டா இல்லை அரசியலாங்கிறது தெரியாத மாதிரி நமக்கு தோணலாம். ஆனால் என்ன அப்படின்னா, கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலே கிட்டத்தட்ட ஒரு போட்டி மாதிரி, கிட்டத்தட்ட ஃபேன்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு கிளாஷ் மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. டிஎம்கேவா டிவிகேவான்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு இல்லையா? அப்போ இந்த மாதிரி சூழலில் அஜித் அவர்களுடைய பிரசன்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு பொலிட்டிக்கலாக மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அஜித் ஒத்துப்பாருன்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்புகளும் பெரிய அளவில் நமக்கு தெரியல. ஏன்னா அவர் வந்து சினிமாலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்கோப்பை விட்டுட்டு நான் வந்து என் லைஃப்பை தேடி போகிறேன், நான் வந்து வாழ்க்கையில் வந்து எனக்கு பிடிச்சதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை விட்டுட்டு அங்கே போனவர் எப்படி வந்து அதை விட்டுட்டு இங்கே வருவாருங்கிறது நமக்கு புரியல. அப்படியே வந்தாலும் அதிமுக மாதிரி ஒரு கட்சிக்கு வந்து முழுமையாக ஆதரவு கொடுத்து அவர் தலைமையை இருக்காமல் பின்னாடி இருந்து ஆதரவு கொடுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஆனால் எடப்பாடி தரப்பு அதை முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம சொல்கிறோம். இதில் இன்னொரு பக்கம் திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அதில் தான் வந்து எல்லாரும் அப்படியே புலம்பி தள்ளி இருக்கிறாங்க. நம்ம எதனால் தோற்றோம், நம்ம ஏன் வந்து ஆட்சியை தவற விட்டோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் இருந்த குறைகளெல்லாம் கொட்டியிருக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரியான கூட்டங்கள், மாவட்ட செயலாளர்கள் கூட்டங்கள்லாம் தேர்தலுக்கு முன்னாடியும் நடந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் தலைமை சீரியஸாக எடுத்துக்கல. தலைமையோட முழு ஃபோக்கஸும் வந்து பார்த்தீங்கன்னா சபரீசன் அவர்கள் சொல்கிறதும் பெண் நிறுவனம் சொல்கிறதையும் கேட்குறதா மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் வந்து கீழ்மட்டத்தில் உள்ள தொண்டர்கள் சொல்கிறது, இல்லை இந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து அவர்கள் கேட்குறாங்க. அதில் பலரும் வந்து சொன்ன விஷயம் என்னென்னா, இன்னும் சொல்லப்போனால் தேனியினுடைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் சொன்னதெல்லாம், கட்சிக்காரங்களை கட்சி தலைமை எதுவுமே வந்து சரியாகவே நீங்கள் கவனிக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை, முழுக்க முழுக்க வந்து வியூக நிறுவனங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டுமே கேட்டு நடந்தீங்க, நமக்குன்னு சொல்லி எந்த அஜெண்டாவுமே கிடையாது, அவங்க சொல்கிறத அப்படியே பண்ணுங்கன்னு மட்டும்தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்க, அதனால தான் நம்ம இவ்வளோ பெரிய அளவில் தோற்றுருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் அரசியல் வந்து இன்றைக்கி வந்து டிஜிட்டல் யுகத்தில் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக காரங்களாம் இன்னும் அதுக்கு அப்டேட்டே ஆகலை, நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லிட்டு கூடுதலாக வந்து சீனியர்கள்லாம் கொஞ்சம் ஒதுங்கணும், இனி ஜூனியர்களுக்கு கொஞ்சம் வந்து வழிவிடுங்க, அதிகப்படியான மாவட்ட செயலாளர்கள் வந்து இளைஞர்களை வந்து போடுங்க, கட்சிக்கு வந்து புத்துயிர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. ஏற்கனவே நீங்கள் தாவேக்கா வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பல முக்கிய பொறுப்பாளர்கள் வந்து திமுகலேருந்து அப்படியே நைஸாக விலகி, அதாவது திமுக அங்கீகாரம் கிடைக்காத பல நபர்கள் விலகி தாவேக்கா பக்கம் போகிறாங்க, நம்ம நேரடியாகவே பார்க்க முடியுது. அப்போ கட்சியில் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அவநம்பிக்கை இருக்குது. திமுக இதற்கப்புறம் ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை யாருமே வந்து நம்புறது தயாராக இல்லை, திமுகவில் உள்ளே இருக்கக்கூடியவங்களே. ஸோ அந்த அளவுக்கு தான் கட்சியினுடைய இப்போ அந்த உட்கட்டமைப்பில் அவ்வளோ பெரிய சிக்கல்கள் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து ஸ்டாலின் அவர்களுடைய தோல்விக்கு பிரதான காரணமாக நானே பொறுப்பேற்றுக்கிறேன், என்னோட எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுறேன், என்னோட மாவட்ட செயலாளர் பதவி நான் வந்து விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சேகர் பாபுலாம் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அப்படியே கொந்தளிச்சு வந்து பேசியிருக்கிறாரு. ஸோ இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கல. இல்லை என்னோட தோல்விக்கு நானுமே வந்து ஒரு பொறுப்பாகவே எடுத்துக்கிறேன், ஏன்னா நான் தானே தலைவர், வெற்றியை நான் ஏற்றுக்கிற மாதிரி தோல்வியும் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே சென்டிமெண்ட்டாக பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தோடு சேர்ந்து இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா,
திமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களினுடைய பதவி வந்து பறிக்கப்பட இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஏற்கனவே காட்பாடி தொகுதியில் அவருக்கு சீட்டு கொடுக்க வேண்டாம், கொடுத்தா தோத்துருவாருன்னு சொல்லி பல ரிப்போர்ட்டுகள் வந்ததுக்கு பின்னாடியும், பல சர்வே முடிவுகள் ஸ்டாலின் அவர்களுடைய கைகளுக்கு வந்ததுக்கு பின்னாடியும் துரைமுருகன் அவர்கள் தான் வம்படியாக வந்து எனக்கு நீங்கள் சீட்டு கொடுங்க, நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு சொல்லி கேட்டு அந்த சீட்டை வந்து வாங்கினாரு. ஸோ இதில் வந்து அவர் மட்டும் தோக்கல, வேலூருக்குட்பட்ட 5 தொகுதிகளிலையுமே திமுகவானது தோத்துருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய தோல்வி சந்தித்ததுக்கு பின்னாடி வயது மூப்பின் காரணமாகவும் சேர்த்து இதற்கப்புறம் நீங்கள் இந்த பதவியிலிருந்து விலகிக்கங்க. ஏன்னா திமுகவினுடைய வரலாற்றிலேயே தலைவரும் பொதுச் செயலாளரும் சேர்ந்து தோர்த்ததா வரலாறே கிடையாது. அது இந்த முறை நடந்திருக்கு. அதனால நீங்க வந்து விலகிக்கங்க அப்படின்னு சொல்லி துரைமுருகன் அவர்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. இங்க நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ஸோ துரைமுருகன் அவர்களும் வந்து தோத்துட்டாரு, அவராலே ஜெயிக்க முடியல அப்படிங்கும்போது, ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுகவுடைய தலைவராக இருந்திருக்காரு, அவரும் தோத்துருக்காரு அப்படிங்கும்போது, அவர் தோத்தா மட்டும் எதுக்காக சேகர் பாபு மேலே கோவப்படுறாங்க, அவரை யாரும் எதுவும் பண்ண மாட்டேங்குன்னு நமக்கு புரியல. ஸோ இன்னைக்கு அது அவர் கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ திமுகவில் இது மாதிரியான சிக்கல்கள்லாம் இப்போ சமீப காலமாக அதிகமாக வந்து வர ஆரம்பிச்சிருக்குது. இன்னொன்று இனிமே வந்து கனிமொழி அவர்கள் சொல்றது இதெல்லாம் வந்து கட்சியில் எடுபடும்னு சொல்லலாம். இதனால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் வட்டத்துக்கு வெளியே நின்று இருந்தாங்க. இனிமே வந்து மாநில அரசியலையும் கனிமொழி அவர்களினுடைய கை கோலோச்சுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ராணிப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி பெற்ற முன்னாள் அமைச்சர் ஆர் காந்தி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை வந்து பறிக்க இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட அவருடைய மகனுக்கு முதல்ல சீட்டு கொடுத்தாங்க, இல்லை நானே தொகுதியில் போட்டிடுறேன்னு சொல்லி அந்த சீட்டை வாங்கி இவர் வந்து அங்கே போட்டிட்டாரு. கடைசியில் இவரும் தோல்வி. கிட்டத்தட்ட ஒரு அமைச்சராக இந்த மாதிரி பெரிய அளவில் பின்னாடி சந்திச்சவங்க, அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு வந்து முழுவதுமாக இழந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இனிமேல் கட்சியில் வந்து ஓரம் கட்டப்பட இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் KN நேரு அவர்கள் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் ஜெயிச்சதுக்கு பின்னாடியுமே கூட அவருக்கான செல்வாக்கு வந்து கட்சியில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. காரணம் என்னன்னா ஸ்டாலின் அவர்கள் சொன்னது, அந்த தொகுதியில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்ததுனால KN நேரு ஜெயிச்சாரு, இல்லைன்னா அவரும் தோற்றிருப்பாரு. தனிப்பட்ட செல்வாக்கு அப்படிங்கிற மாதிரியோ, நீங்கள் கட்சிக்கு செஞ்ச வேலையின் மூலமாக இல்லை மக்களுக்கு செஞ்ச அந்த பணியின் மூலமாக நீங்கள் ஓட்டு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியே கிடையாது. இப்போ நீங்கள் ஜெயிச்ச பல தொகுதிகளிலே வந்து இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் அதிகம் அப்படிங்கிறதால ஜெயிச்சிருக்கீங்க. அதனால் வந்து இதற்கப்புறம் கட்சியில் வந்து பல அதிரடியான மாற்றங்களை வந்து அவர் பண்ண இருக்கிறதா சொல்லி அந்த மாவட்ட செயலர் கூட சொல்லியிருக்காரு. ஸோ திமுகவே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு சிக்கலில் இருக்கிறாங்க. அவர்களுமே கட்சியை வந்து மறுகட்டமைப்பு பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. இப்போ அடுத்து வந்து இடைத்தேர்தல் வருது அப்படின்னா அதில் அவர்கள் வந்து போட்டிக்கிட்டு எத்தனை வாக்குகள் வாங்க போகிறாங்க, இனி அடுத்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் யாரை வந்து பிரதமராக முன்னிறுத்தி சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்குது. ஸோ திமுகவுக்கு வரப்போகிற காலங்களும் பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய காலம் தான். இதில் கூடுதலாக என்னென்னா, ஒருவேளை அதிமுகவினுடைய அந்த பொதுக்குழு கூட்டம் வந்து கூட்டப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக வாக்களிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவர் அந்த இடத்துல மாற்றிட்டு SP வேலுமணியை வைக்கிறாங்க, அப்படி அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா அடுத்து நிச்சயமாக வந்து டிடிவி தினகரன் அவர்கள், சசிகலா அவர்கள் உள்ளெடுப்பாங்க. ஸோ அதிமுகன்றது இன்னொரு பரிணாமம் பெறும். ஏன்னா டிடிவி தினகரன் அவர்கள் வந்து கடந்த தேர்தலில் எடப்பாடி அவர் அண்ணன்னு சொன்னாலுமே அவர் வந்து கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார். அவர் வந்து அதிமுக ஆதரவு தான் கொடுத்தார். ஸோ கட்சியை வந்து அவர் எனக்கில்ல திருப்பி வந்து அதிமுகவுக்கு வரல. ஆனால் SP வேலுமணி அவர்கள் தலைமையில் அதிமுக வருது அப்படின்னாலோ, இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் பதவியில் நீக்கப்படுறார் அப்படின்னாலோ கண்டிப்பாக வந்து சசிகலா அவர்களும் டிடிவி அவர்களும் கண்டிப்பாக கட்சிக்குள்ளே திருப்பி வந்துருவாங்க. ஸோ அதுவும் அடுத்து ஒரு அரசியல் காலத்தில் ஒரு மாற்றமாக தான் வந்து பார்க்கப்படும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி.